நம்ம சேனல் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மன்னம் என்ற ஊரில் முத்தம்மா என்பவர் வசித்து வந்தாள். வயது முதிர்ந்தவள், படும் கெட்டிக்காரி. அவளுக்கு ஒரே மகன். நல்ல இடத்தில் திருமணம் முடித்தான். மகனுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. பரமன் என்று பெயர் சூட்டினார். பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்து பள்ளி செல்லும் வயதை அடைந்தான். ஒரு நாள் மகனும் மருமகளும் வெளியூர் சென்றிருந்தபோது விபத்தில் பலியாயினர். பேரனை பராமரிக்கும் பொறுப்பு பாட்டி தலையில் விழுந்தது. இந்த நிலையில் அங்குள்ள அரண்மனையில் துப்புரவு வேலையில் சேர்ந்தாள் பாட்டி. பேரன் மீது பாசமழை பொழிந்து படிக்க வைத்தாள். ஆனால் அவனுக்கு படிப்பு ஏறவில்லை. அப்பாவியாக இருக்கிறானே, எப்படி பிழைக்கப் போகிறானோ என கவலை அடைந்த பாட்டி கொஞ்சம் சொத்து சேர்த்து வைக்க வேண்டினாள். ஆனால் சம்பளம் வயிற்றை கழுவத்தான் போதுமானதாக இருந்தது. தினமும் கருவூல கதவை காவலர்கள் திறந்து விடுவார். அங்குள்ள அறைகளை சுத்தம் செய்வாள். பாட்டி பணி முடிந்து வெளியே வந்ததும் பூட்டி விடுவார். வழக்கம்போல் ஒரு நாள் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு மரப்பெட்டிக்கும் சுவருக்கும் இடையே சில கற்கள் மின்னின. அவற்றை பார்த்த பாட்டி வியப்படைந்தாள். அத்தனையும் விலை உயர்ந்த வைரக்கற்கள். பாதுகாப்பான பெட்டியில் இருந்த வைரக்கற்கள் எப்படி சிதறன என யோசித்தாள் அந்த பாட்டி. அந்த மரப்பெட்டியில் சிறு ஓட்டை இருந்தது. அதன் வழியாக எலிகள் வந்து சென்றன. அதன் மூலம் வைரக்கற்கள் சிதற இருக்கலாம் என நினைத்தாள். சிதறிய வைரக்கற்களை எடுத்து சென்று பதுக்கி வெளியூரில் விற்கலாம் என முடிவு செய்தாள் அந்த பாட்டி. வைரக்கற்களை சாணம் உருண்டைக்குள் புதைத்து எடுத்து வந்தாள். அவற்றை வீட்டின் உள்ளே குழி தோண்டி புதைத்து வைத்தாள் அந்த பாட்டி. பேரன் இதை பார்த்து விட்டான். என்ன பாட்டி, எதை புதைக்கிறீங்க என்று கேட்டான். ஒன்றுமில்லை, கண்ணாடி உடைந்து சிதறிவிட்டது. அந்த சில்லுகளை பொறுக்கி குழியில் போட்டு மூடுகிறேன் என்று கூறி சமாளித்தாள் அந்த பாட்டி. பேரன் நம்பவே இல்லை. பாட்டி எதையோ மறைக்கிறாள் என சந்தேகப்பட்டான் பேரன். ஒரு நாள் அரண்மனை கருவூலத்தை சரிபார்க்கும் அதிகாரி சோதனை போட வந்தார்கள். வைரக்கற்கள் குறைவதைக் கண்டு அதிர்ந்து போயினர். ஓட்டை வழியே சிதறிய கற்களை தேடினர். பணியாளர்களை விசாரணை செய்தனர். துப்பு துளக்கவில்லை. தீவிர சிந்தனைக்கு பிறகு பாட்டி மீது அதிகாரிக்கு லேசான சந்தேகம் வந்தது. அரண்மனை காவலர்களை பாட்டியின் வீட்டை நோக்கி வருவதை பேரன் பரமன் பார்த்து விட்டான். பாட்டி ஏதோ தவறு செய்து விட்டாள் என்பதை உணர்ந்த அவனுக்கு சட்டென்று ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது. அவன் உடனே பாட்டி புதைத்து வைத்த இடத்தை தோண்டி அந்த வைரக்கற்களை வெளியே எடுத்தான். அதற்கு பதிலாக வீட்டிலிருந்த சாதாரண உடைந்த கண்ணாடி சில்லுகளை அதே குழியில் போட்டு மூடினான். வைரக்கற்களை ஒரு துணியில் முடித்து தன் இடுப்பில் மறைத்து கொண்டான். சற்று நேரத்தில் அதிகாரியும் காவலர்களும் பாட்டியின் வீட்டுக்குள் நுழைந்தனர். பாட்டியிடம், நீ கருவூலத்திலிருந்து வைரக்கற்களை திருடியதாக சந்தேகம் உள்ளது. உன் வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என்றனர். பாட்டி பயத்தில் நடுங்கினாள். காவலர்கள் வீடு முழுவதும் தேடினர். அப்போது தரை புதிதாக தோண்டப்பட்டு மூடியிருப்பதை கண்டனர். இதோ சான்று கிடைத்துவிட்டது என்று கூறி அந்த இடத்தை தோண்டினார். ஆனால் அங்கே வெறும் உடைந்த கண்ணாடி சில்லுகள் மட்டுமே இருந்தன. அதிகாரி கோபத்துடன் என்ன இது என்று கேட்டார். அப்போது பேரன் பரமன் முன்னே வந்து, ஐயா, சில நாட்களுக்கு முன்பு என் பாட்டி தவறுதலாக ஒரு பெரிய கண்ணாடியை உடைத்து விட்டாள். என் காலில் குத்திவிடக்கூடாது என்பதற்காக அதை இங்கே புதைத்து வைத்தாள். நான் தான் அதை பார்த்த பாட்டியிடம் கேட்டேன் என்று சாதுரியமாக கூறினான். அதிகாரிக்கு ஏமாற்றமாக இருந்தது. வேறு எங்கும் எதுவும் கிடைக்காததால் பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்கள் கிளம்பி சென்றனர். அவர்கள் சென்றதும் பாட்டி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அப்போது பரமன் தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த வைரக்கற்களை எடுத்து பாட்டியிடம் நீட்டினான். பாட்டி, நீ எதற்காக இதை எடுத்தாய் என்று எனக்கு தெரியும். என் எதிர்காலத்திற்காகத்தானே. ஆனால் திருடிய பொருளை கொண்டு வாழும் வாழ்க்கை நமக்கு வேண்டாம். உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றவே நான் இதை மாற்றினேன். இப்போது நாமே சென்று இதை அரசிடம் ஒப்படைத்து விடுவோம் என்றான் பேரன். பேரனின் நேர்மையும் சமயோஜித புத்தியையும் கண்டு பாட்டி வியந்து போனாள். படிப்பு வராவிட்டாலும் என் பேரன் நல்ல புத்திசாலியாகவும் எவராலும் ஏமாற்ற முடியாத நேர்மையாளனாகவும் வளர்ந்து விட்டான். இனி இவனை கண்டு எனக்கு கவலை இல்லை என்று பெருமிதம் கொண்டாள் பாட்டி. இருவரும் அரண்மனைக்கு சென்று அரசரிடம் உண்மையை கூறி வைரங்களை ஒப்படைத்தனர்.
எலிகளால் சிதறிய வைரங்களை எடுத்து பத்திரப்படுத்திய பாட்டியின் செயலையும் பேரன் நேர்மையும் பாராட்டிய அரசர் அவர்களுக்கு பொற்காசுகளையும் பரிசாக அளித்து பேரனுக்கு அரண்மனையிலேயே ஒரு நல்ல வேலையும் வழங்கினார். நேர்மையும் ஆபத்தான நேரத்தில் பதற்றமடையாமல் சிந்திக்கும் சாமர்த்தியமும் ஒரு மனிதனை எப்போதும் காப்பாற்றும். இந்த வீடியோ பற்றி கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படின்னு நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.